ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் விஸ் மும்பை இந்தியன்ஸ் வாங்கடையில இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மோதுனாங்க. அனதர் ஒரு லாஸ் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் டோர்னமெண்ட்ல கொஞ்சம் கஷ்டம். எஸ், இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் இருக்கிற மேட்ச் எல்லாம் ஜெயிச்சா பிளே ஆஃப் போகலாம். அதை நான் ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறேன். ஆனா கஷ்டங்க. ஏன்னா இன்னைக்கு சிஎஸ்கே விளையாண்டதை பார்த்து எப்பா, அதுவும் குறிப்பா நான் நினைச்சேன் எப்படியும் ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்துருவார் இந்த மேட்ச்ல அப்படின்ட்டு. கரெக்டா ரோஹித் சர்மாவை ஃபார்முக்கு கொண்டு வந்து மும்பை இந்தியன்ஸையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து வரண்டானாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வச்சுட்டாங்க நம்ம ஆளுங்க. ஓகே, டாஸ் வந்து மும்பை தான் வின் பண்ணாங்க. வின் பண்ண உடனே நாங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பவே அவர் சொன்னார், ஹர்திக் பாண்டியா, இது மாதிரி வந்து நாங்க இந்த ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா விளையாண்ட பிச்சு இது, ஸோ அதனால எங்களுக்கு தெரியும் இது நல்ல ஸ்கோர் பண்ற பிச்சு தான், டிபிக்கல் டு மும்பை விக்கெட் தான். ஏன்னா லாஸ்ட் டைம் இந்த எஸ்ஆர்ஹெச் மேட்ச் இருக்குல்ல, அதுக்கு அகைன்ஸ்டா கொடுத்த பிச்சு கிடையாது இது. ஓகே, ஸோ அதனால வந்து அவர் ரொம்ப கிளவரா பவுலிங் எடுத்துட்டாரு. தோனியும் சொன்னாரு இது மாதிரி நாங்களும் பவுலிங் தான் எடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, பேட்டிங் இறங்குவோன்ட்டு இறங்கினாங்க. ஷேக் ரஷீத் அண்ட் ரச்சின் ரவீந்திரா ரெண்டு பேரும் பொறுமையா 2 ஓவர் ஆடினாங்க. கிட்டத்தட்ட 3வது ஓவர் தான் ஒரு பவுண்டரி ஷேக் ரஷீத் அடிச்சாரு. ஒரு சைடு ரச்சின் ரவீந்திரா தடவிக்கிட்டு இருந்தாரு, அவரோட விக்கெட் விழுந்துச்சு. ஆயுஷ் மத்ரே இன்னைக்கு டெபியூ பண்ணாரு. அவர் உள்ள வந்த உடனே அடிச்சாருங்க. அவர் ஒரு 17 வயசு பையன். ஆக்சுவலி அவருக்கு அந்த இதெல்லாம் தெரியாது. வந்த உடனே பேட்டை விட்டாரு, சூப்பரா ஆடினாரு. இதுதான் இன்டென்ட், இதுதான் சிஎஸ்கே கிட்ட இருந்து எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் ஒரு சைடு ஷேக் ரஷீத் பாலுக்கு பால் தட்டி கொடுத்தாலும் இங்கிட்ட ஆயுஷ் மத்ரே ரொம்ப பயங்கரமா ஆட ஆரம்பிச்சாரு. 4 4 2 6 அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. பட் தீபக் சகரோட ஒரு பால்ல அதுவும் நல்லா கனெக்ட் ஆயிருந்தா 6 போயிருக்கும். நல்லா தான் அடிச்சாரு. சாண்டர் ஒரு கேட்ச் பிடிச்சி 32 ரன் 15 பால்ல அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் ஷேக் ரஷீத்தும் 19 ரன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுட் ஆனாரு. வந்தாருங்க ஜடேஜாவும் சிவம் டூபேவும் போட்டாங்க கட்டைய. எஸ், நீங்க இப்ப எடுத்து ஸ்கோர் கார்டு பாத்தீங்கன்னா சூப்பரா ஆடி இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் மிடில் ஓவர்ஸ் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா செம்மையா வந்து பாத்தீங்கன்னா கட்டையை போட்டாங்க. காரணம் மைண்ட் செட். 180 தான் நம்மளால முடியுங்கிற மைண்ட் செட்டு. அடிச்சுக்கலாம்னு யாரையுமே அடிக்க முடியல. ஒரே ஒரு ஓவர் அஸ்வினி குமார் அடிச்சாங்க. அதனாலதான் மறுபடியும் ஸ்கோர் அவங்களுக்கும் பர்சனலா ஏறிச்சு. அந்த ஓவர் மட்டுமே 20 சொச்சம் ரன் வந்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ட்ரெண்ட் போல்டோட ஒரு ஓவர்ல ஒரு 6 ஒரு 6-4 போனுச்சு, அவ்வளவுதான். மற்றபடி மிடில் ஓவர்ஸ் ஃபுல்லா தீத்துட்டாங்க 2 பேரும். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவும் சூரியகுமாரும் விளையாடுறப்ப அந்த பிச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ரியில கூட சொன்னாங்க 200-220 பிச்சு மாதிரி இருந்துச்சு. இந்த மாடர்ன் டே கிரிக்கெட்ல நீங்க 170 அடிச்சுட்டு எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியும்? அப்ப நீங்க 200-220 அடிச்சிருந்தோம்னா நீங்க மிடில் ஆர்டர்ல வந்து நல்லா ஆடி இருக்கணும். ஆடவே இல்லை. ஜடேஜாவை ஏன் நம்பர் 4 இறக்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. வந்து அப்படியே சொதப்பிக்கிட்டே நிக்கிறாரு. இன்னொரு சைடு சிவம் டூபே அவரால் முடிஞ்ச டைம்ல அடிக்க பாக்குறாரு. ஸ்பின்னர்ஸை காட்டவே மாட்டேங்கிறாங்க அவர் வர்றப்போ. அதுவும் இங்க குவாலிட்டியான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. சரி, ஒரு லூஸ் ஓவர் வரும், அந்த லூஸ் ஓவரில் அடிச்சுக்கலான்னு எத்தனை ஓவருங்க வெயிட் பண்ணுறது? பும்ரா, அதுக்கப்புறம் ஷான்னர், அதுக்கப்புறம் எல்லாருமே போட்டுடுறாங்க வச்சு. அந்த பழைய டெம்ப்ளேட் தான் இன்னமும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோனி வந்தார். ஆக்சுவலி தோனி ஒரு 15 ஓவர் அந்த மாதிரியே வந்துட்டார், விக்கெட் விழுந்த உடனே அடிச்சிடலான்ட்டு. பட் அவரு வந்து லைக் பும்ராவுக்கு அகைன்ஸ்ட் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் என்னங்க, சிவம் டூபேவும் அதுக்கு முன்னாடி அவுட் ஆகிட்டார். ரவீந்திர ஜடேஜும் கடைசி வரைக்கும் இன்னும் ஒரு 53 அடிச்சாரு. 176 ரன் 176 அடிச்சப்பே எனக்கு தெரியும் இந்த மேட்ச் க்ளோஸாக போய் எப்படியும் தோத்துருவாங்க சென்னை அப்படின்ட்டு. ஏன்னா டிபிக்கல் டு மும்பை பிச்சு நம்ம பார்த்துருக்கோங்க. மும்பையெல்லாம் வந்து நீங்கள் சாலிடாக 190 200ங்கிறது தான், 200-210ங்கிறது தான். அது அடிச்சாலே அங்க இருக்கிற லைனப் பாத்தீங்கல்ல எப்படி வச்சிருக்காங்கன்னு. ரோஹித் சர்மா, ரியான் ரிக்கல்டன், வில் ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, அது நமன்தீர், ஹர்திக் அப்படி இருக்கு லைனப்பு. நீங்க என்ன 170 அடிச்சு வச்சுட்டு என்ன நீங்க சொல்லுங்க? 177 ஒரு டார்கெட்டா சொல்லுங்க அது. ஆனா வேற என்ன பண்றது, விளையாட ஆரம்பிச்சாங்க. ரிக்கல்டன் 19 பால்ல 24 ரன், ரொம்ப போரான ஒரு பவுலிங் சிஎஸ்கே கிட்ட. அதாவது மும்பை வெற்றி தான். என்ன மாதிரி வெற்றி அப்படின்னா க்ரூஸ் பண்ணிட்டாங்க, அதாவது நசுக்கிட்டாங்க சென்னையை போட்டு. ரோஹித்தும் சூரியகுமார் யாதவ் மட்டுமே நின்று கேமை முடிச்சுட்டாங்க. ஆல்மோஸ்ட் 110க்கு மேல வந்து பாத்தீங்க. 110 எங்கங்க, அவர் ஒரு 24 அடிச்சாருன்னா இவங்க மீதி எல்லா ரெண்டுமே இவங்க 140 ரன்னு கிட்ட அடிச்சிருக்காங்க போலயே. அவங்க 2 பேருமே நின்று ஒரு சரியான பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டாங்க. அடிச்சு பொழந்து கட்டிட்டாங்க 2 பேரும். ரோஹித் சர்மா ஃபார்ம்ல கொண்டுட்டு வந்து விட்டுட்டாங்க. ஏன்னா ரோஹித் சர்மா தெரியும் எனக்கு அவர் சென்னை மேட்ச் அப்பதான் ஃபார்முக்கு வருவாருன்ட்டு. ஏன்னா லாஸ்ட் இயரே நமக்கு அகைன்ஸ்டா செஞ்சுரி போட்ட மனுஷன். அண்ட் எல்லா பிளேயருமே சென்னைக்கு அகைன்ஸ்டா தானே ஃபார்முக்கு வருவாங்க.
இருப்பானுங்க. ஏன்னா நம்மள்ட்ட தானே நல்லா ஒஸ்டா இது காலங்காலமாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சென்னை சாம்பியன்ஷிப் அடிக்கிறப்பயே அதை நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பேர் அப்படிதான் ஃபார்முக்கு வந்துருவானுங்க. காண்டா இருந்துச்சு எனக்கு மேட்ச் பார்க்கவே. என்னன்னா ஒரு ஃபைட்டிங்கே இல்லைங்க. லைக் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ற மாதிரி வந்து இருக்கு. ஃபீல்டிங்ல அவ்வளோ மிஸ்டேக்ஸ். ஓவர் 10க்கு நீங்க 2 ஓவர் தான், அதாவது இந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து ஓவர் 10 ஒரு 3-4 மேட்ச் விளையாண்டுருப்பாரா, அது எல்லாத்துலயுமே அவர் 2 ஓவர் தான் போட்டிருக்காரு. 2 ஓவர் ஓகேவா. பேட்டிங்ல அவர் வரவே மாட்டேங்கிறாரு. ஏன்னா வந்தாலும் அந்த 1-2 பால் தான் அவர் ஆடுறாரு. அப்ப எதுக்கு நீங்க ஓவர் 10 ஆட வைக்கிறீங்க? நீங்க ஓவரும் 4 ஓவர் வாங்க மாட்டேங்கிறீங்க. பவர் பிளேலயே அவரால் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியல. டெத் ஓவர்லயும் போட மாட்டேங்கிறாரு, மிடில்லையும் போட மாட்டேங்கிறாரு. அப்ப அவர் எதுக்கு விளையாட வைக்கிறீங்க? சரி பேட்டிங்க்கு விளையாட வைக்கிறீங்க அப்படின்னா பேட்டிங்கும் மேல அனுப்ப மாட்டேங்கிறீங்க, ஜடேஜாவை அனுப்புறீங்க மேல. லைக் அப்ப எதுக்கு ஓவர் 10 ஆடுறாருங்கிறது சத்தியமா தெரியல. அதுக்கு பதில் இன்னைக்கு பிரிவிஷ் எடுத்துட்டு வந்திருக்கலாம். இல்ல நான் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கேன் சாம் கரனை டாப் ஆர்டர்ல விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஓவர் 10 நான் நல்ல பிளேயர் இல்லைன்னா சொல்ல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட்டே ஆக மாட்டேங்குது. அவருக்கு 2 ஓவருக்கு மேல கொடுக்க முடியல. ஏன்னா வெளுத்துறாங்க வச்சு. அவர் பவர் பிளேயர்லாம் கிடையவே கிடையாது. அவரை வச்சு வெளுத்தோரையே அவருக்கு பவுலிங்கே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ருத்து இருந்தப்பையும் அதான் பண்ணாரு. இங்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப தோனி வந்தப்பையும் அதான் நடக்குது. அவர் பேட்டிங்ல வர மாட்டேங்கிறாரு. அதுக்கு நீங்க மிடில் ஆர்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாம் கரனையோ இல்ல ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் யாரையாவது ஆடிட்டு போலாமே. நீங்க ரச்சின் அண்ட் டெவான் கான்வே கூட ஆடிட்டு போலாமே. அது எனக்கு இல்ல வேற யாரையாவது கூட ஆடலாமே. யாராவது ஃபாரின் ஆப்ஷன்ஸ் இருந்தா எல்லிஸை கொண்டு வரலாமே. எங்களுக்கு பவுலிங் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா எதுக்கு ஓவர் 10 ஆடுறீங்கிறது சத்தியமா தெரியல. அது இன்னைக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் பிரிவிஷ் இருந்தாரு. இல்ல டெவல்ட் பிரிவிஷ் உள்ள இருக்கிறப்போ நீங்க அந்த எப்படி சொல்றது அந்த மிடில் இறக்கி விட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ரியில அதான் சொன்னாங்க. நீங்க வந்து இப்போ ட்ரெண்ட் போல்டும் பும்ராவும் வந்து நிறைய யாக்கர்ஸ் தான் டெலிவர் பண்ணுவாங்க. யாக்கரை வந்து மிட் விக்கெட் மேல கொஞ்சம் பின்னாடி எல்லாம் ஆடுறதுக்கு வந்து ஒரு பிளேயர் வந்து சிஎஸ்கேல இல்ல பிரிவிஷ் அந்த வேலையை பார்ப்பாரு கரெக்டா. அவர் வந்து அவரால் அது பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, ஏதோ ஓவர் 10க்கு ஒரு லாங் ரன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க போல. அகைன் இன்னொன்று விஜய் சங்கர், அவர் பவுலிங் போட மாட்டேங்கிறாரு. ஒரு லெவலுக்கு மேல ஸ்கோர் போயிடுச்சுன்னா பேட்டிங்லயே அவரை வந்து நீங்க இறக்கி விட மாட்டேங்கிறீங்க. அப்புறம் ஏன் 11ல ஆடணும்? சரி நீங்க ஏர்லி விக்கெட்ஸ் விடுறீங்க, அப்போ போயிட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அனுஷுல் கம்போஜை நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே 11ல வச்சுட்டு விஜய் சங்கரை வந்து இம்பாக்ட்ல வச்சிருக்கணும். அப்படி ஏர்லியா விக்கெட் விழுந்துச்சுன்னா விஜய் சங்கரை வந்து போயிட்டு ஆடுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பலாம். ஏன்னா அதுக்கு தானே வச்சிருக்கீங்க விஜய் சங்கரை. எப்பா எனக்கு சத்தியமா தெரியல. இதெல்லாம் நம்மளே சாதாரணமா யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் சிஎஸ்கே பல வருஷமா நம்ம பார்த்துருக்கோம் இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவே மாட்டாங்க. இன்னைக்கு அப்படிதாங்க. அவங்களால என்ன பண்றதே தெரியல. அவங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்கணும்னா அஸ்வினையும் அனுஷுல் கம்போஜையும் விளையாட விட்டுட்டு நீங்க வந்து விஜய் சங்கரை வந்து இம்பாக்ட்ல வச்சிருக்கணும். சரி விக்கெட் ஏர்லி விக்கெட்ஸா விழுந்துருச்சு, ஒரு பேட்ஸ்மேன் தேவைன்னா நீங்க இம்பாக்ட் ஸ்ட்ரெயிட்டாவே எடுத்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு அவங்களால அனுஷுல் கம்போஜை உள்ள எடுத்துட்டே வர முடியல பவுலிங்ல. ஏன்னா அஸ்வினை இம்பாக்ட் பிளேயரா எடுத்துட்டு வந்துட்டாங்க. எனக்கு சுத்தர வந்து இது என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் மைண்ட் செட்டு இல்லை என்ன பண்றாங்க எப்படி இதை யோசிக்கிறாங்கன்னே தெரியல. இன்னும் அங்க இருக்கிறவங்க எல்லாமே பெரிய எம்எஸ் மாதிரி ஒரு ஆள் இருக்காரு. அவங்க எதை யோசிச்சு இப்படி பண்றாங்க இல்லை யோசிக்கிறது நடக்க மாட்டேங்குதான்னு எனக்கு தெரியல. ஆனா இது ஒரு சிம்பிள் திங்குங்க. ஒரு சிம்பிளான ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்க. 2 மேட்சா நல்லா விளையாண்ட அனுஷுல் கம்போஜ் இன்னைக்கு இடமே கிடைக்காம போயிட்டாரு. இப்படிதான் இன்னைக்கு பத்திரானாவுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்துச்சு. இதெல்லாம் வந்து திங்க் பண்ணோம். ஃபீல்டிங் ரொம்ப ஒஸ்ட் அண்ட் அவ்வளவுதான். இந்த சீசன் நமக்கு முடிஞ்சிருச்சு. மேபி வந்து இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு யங் பிளேயர்ஸா எடுத்துட்டு வந்து இதுக்கப்புறம் யார் இருக்கா அந்த ஆயுஷ் பத்ரே ஒரு நல்ல பாசிட்டிவ்ங்க. சூப்பரா விளையாண்ட அந்த பையன். ஒரு கேட்சும் பிடிச்சா அந்த பையன் ஒரு பாசிட்டிவ். ஷேக் ரஷீத் அவர் ஆல்ரெடி நல்லா விளையாண்டுருக்காரு அந்த ஒரு மேட்ச். இன்னைக்கு அவருக்கு பெருசா படல. ஐநோ ஏன்னா அங்க டாப் குவாலிட்டியான பவுலர்ஸ் இருக்காங்க. கொஞ்சம் கஷ்டம். இப்பதான் வந்திருக்காரு சின்ன பையன் வேற. ஸோ அவருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கண்டிப்பா. அண்ட் ரச்சின் ரவீந்திரா எனக்கு தெரியல. ஆக்சுவலி அவர் ஒரு நல்ல பிளேயர். இந்த சீசன் அவருக்கு நல்லா மாட்டலன்னா நீங்க உட்கார வச்சிடலாம். அதுலயும் தப்பு கிடையாது. அண்ட் பாப்பாங்க 6 மேட்ச் இருக்கு. சும்மா அட்லீஸ்ட் ஒரு 3 ஜெயிச்சாங்கன்னா ஒரு கம்ஃபர்டான ஒரு இதுவாவது நமக்கு வந்து அடையும். ஓகேப்பா அடுத்த சீசனுக்கு ஏதோ எடுத்துட்டு போறாங்க அப்படின்ட்டு. மும்பை ஜெயிச்சிருந்தா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்க. நசுக்கிட்டாங்க போட்டு. என்னடா நீங்களாம் ஒரு டீம்னு கேட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்வீட் ஷாட் அடிச்சு இன்னைக்கு நம்மளோட பெஸ்ட் பவுலர்ஸ்ன்னு சொல்ற நூர் அகமது பதிரானா எல்லாருமே பொழந்துட்டாங்க வச்சுக்கிட்டு. எஸ் ஆப்வியஸ்லி நிறைய மிஸ்டேக்ஸ். அண்ட் உங்களுக்கு ஏதாவது அப்படி தோணி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.